வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அகார்கா மாடலில் அம்பர்லா கட் குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த மாதிரி அகார்கா பேட்டர்ன் ஓவர்லாப்பிங் பேட்டர்னோட அம்பர்லா கீழே அம்பர்லா ஸ்கர்ட் அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கர்ட்டில் நம்ம ஃபுல்லாகவுமே பைப்பிங் கொடுத்து அட்டாச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அதே மாதிரி இதுக்கு அழகான ஸ்லீவ் டிசைனும் பண்ணியிருக்கோம். ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஃபுல் வீடியோவும் இருக்குது. கண்டினியூஸாக பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். அகார்கா குர்த்தி கட் பண்ணுறதுக்கு இந்த ஃபேப்ரிக் நான் 3 மீட்டர் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 மீட்டர் இருக்கும். இந்த ஃபேப்ரிக்கில் நம்ம பைப்பிங் கொடுத்து அதில் டோரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டோரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் பைப்பிங்க்கும் இது கொடுக்க போகிறோம். இப்போ அகார்காவுக்கு ஃபஸ்ட்டு டாப் பார்ட் கட் பண்ண போகிறேன். டாப் பார்ட் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக்கோட விட்டு 46 இன்ச் இருக்குது. ஸோ இதுவே எனக்கு 4 ஃபோல்டாக ஒரு லேயர்லேயே நம்ம போட்டோம்னா கரெக்டாக வரும். நீங்கள் இந்த விட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறத வாங்கிட்டிங்கன்னா ஒரே பீஸ்லேயே நீங்கள் டாப் பார்ட் கட் பண்ணிடலாம். டாப் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு டாப் பார்ட் கட் பண்ணி குர்த்திக்கு கட் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ண போகிறோம். இது 40 சைஸ் குர்த்தி. ஸோ 15 இன்ச்சஸ் ஹைட் எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நான் 7 இன்ச் மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச் டவுன் பண்ணி 7 இன்ச் ஆம்ஹோலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். சைடில் மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட்டு 10 இன்ச்சு 1/2 இன்ச் ஈஸ் கரெக்டாக வருது. ஸோ இப்போது கீழே 8.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேயும் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். சைடு நான் ஷேப்பிங் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே நம்ம ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி ஷேப் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீழே ஸ்கர்ட் உங்களுக்கு நீட்டாக ஃபிட்டிங்காக நிற்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் குறிக்கிறோம். 1 இன்ச் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டர் மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். நெக்ஸ்ட்டு நெக் மார்க் பண்ணுறோம். நெக் நான் 2.5 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 இன்ச் மார்க் பண்ணி டீப் பேக் டீப் 4 இன்ச் வைக்கிறேன். ஃப்ரண்ட் உங்களுக்கு நம்ம வி நெக்காக கட் பண்ணணும். 6.5 இன்ச் வச்சுருக்கேன். 6.5 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அகார்காவுக்கு பொதுவாக வி ஷேப் தான் கட் பண்ணுவோம். வி ஷேப் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எப்படி குறித்தோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் ஆர்ம் ஹோல் பேக் நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி குறித்தோமோ அதே மாதிரி இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் ஆர்ம் ஹோலு கட் பண்ணிவிட்டு பேக் சைட் ஷோல்டர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸை செப்பரேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் ஃப்ரண்ட் நெக்கும் கட் பண்ணிக்குவோம். ஃப்ரண்ட் ஷோல்டரும் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்து கட் பண்ணியிருக்கேன். பேக் சைடும் குறித்து கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். 13 இன்ச் ஸ்லீவ்க்கு எடுத்திருக்கேன். 3.5 இன்ச்சு கேப் ஹைட் குறிச்சிக்கலாம். இங்கேருந்து ஆர்ம் ஹோலோட அளவு 9 இன்ச்சு 9 மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சு ஈஸு கீழே ஓப்பனிங்
6 இன்ச் வைக்கிறேன், அங்கேயும் வந்து 1.5 இன்ச் குறிச்சிக்கலாம். கீழே நான் லென்த்துக்கு வந்து டிசைனிங் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ நான் 13 இன்ச் அதனால தான் எடுத்திருக்கேன். கட்டிங் ஃபுல்லாக வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கர்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு 4 ஃபோல்டாக வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ இதை வந்து 2 ஃபோல்டாக வந்து மடிச்சிட்ருக்கேன். மிச்சம் இருக்கிற துணியை ஃபுல்லாமே வந்து 2 ஃபோல்டாக வந்து மடித்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போது அதை அப்படியே வந்து ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணி எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வந்து அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டை எடுத்து அந்த ட்ரையாங்கிளோட மேல் பார்ட்டில் எங்கே வந்து கரெக்டாக கவர் ஆகுதோ அங்கே ரஃபாக வந்து ஒரு தடவை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்து நம்ம ட்ரையாங்கிளில் பார்த்தோன்னா 10.5 இன்ச் வருது. எல்லா சைடும் வந்து அதே மாதிரி 10.5 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து பேக் பார்ட்டை வச்சு நம்ம பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது கரெக்டாக இருக்குது. மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக கொடுத்து கீழே வந்து எனக்கு எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன். 31 இன்ச் வருது. ஸோ ஃபுல்லாக வந்து 31 இன்ச் வந்து மார்க் பண்ணி கீழே இப்போ ஸ்கர்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேலே வந்து எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மேலே அகார்கா பார்ட்டை எடுத்து இப்போ நான் காட்டுற மாதிரி இப்படி கிராஸாக வந்து அந்த நெக்கை வந்து எக்ஸ்டர்ன் பண்ணி குறித்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து அந்த விஏ இப்படி எக்ஸ்டர்ன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதான் வந்து அகார்கா பார்ட்டு. கட் பண்ணிவிட்டு இதோ இந்த பார்ட்டில் சென்டரும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பார்ட்டை இந்த ஸ்கர்ட் கட் பண்ணோம் இல்லையா, அதில் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கில் அலைன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ரிவர்ஸில் வச்சுருக்கேன். இந்த பார்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன், இது வந்து கிராஸாக வர மாதிரி பார்த்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி வந்து வச்சுருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை எடுத்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு அகார்கா வந்து ரெடி ஆகிடும். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு 4 இன்ச்சிலேருந்து 5 இன்ச் வரைக்கும் டிஸ்டன்ஸ் விட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 4 இன்ச் விட்டுருக்கேன். 4 இன்ச் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை ஃபுல்லாகவுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம அந்த தோரி வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட் 2 நெக்கையுமே வந்து இப்போது பயா ஸ்ட்ரிப் வச்சு பைப்பின் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக்கோட சென்டரை நெக்கை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 1.5 இன்ச்சு பயா ஸ்ட்ரிப் எடுத்து நெக்கை வந்து பைப்பின் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்ததும் கரெக்டாக வந்து இந்த கர்வாக வர இடத்துலலாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை டபுளாக ஃபோல்டு பண்ணி அந்த டபுளாக ஃபோல்டு பண்ணதோட சென்டரில் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். பைப்பின் கொடுக்கறதுக்கு அந்த டபுளாக ஃபோல்டு பண்ணதோட சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சென்டரில் ஸ்டிச் பண்ணி முடித்ததும் இப்போ நீங்கள் மடிச்சிங்கன்னா நல்லா நீட்டாக வந்து குட்டியான பைப்பினாக வந்து உங்களுக்கு வந்து மடிஞ்சு நின்றுடும். நான் இது கொஞ்சம் மீடியம் சைஸ் பைப்பினாக தான் வந்து மடிச்சிருக்கேன். ரொம்ப சின்னதாக மடிக்கலை. உங்களுக்கு ரொம்ப சின்னதாக வேணும்னா அந்த ஒரு நம்ம பைப்பின் கயிறு இருக்கு இல்லையா, அது கொடுத்து ஸ்டிச் பண்ணியும் பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். கரெக்டாக அந்த டேர்னிங் வர இடத்துலலாமும் மடிப்பு கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பார்ட்டோட நெக்கையும் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ 2 பார்ட்டையும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு மேட்சப் ஆகும். அந்த சென்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த சென்டரோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சைடு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி இந்த நடுவில் இந்த டோரி அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் பார்ட்டும் வந்து இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டும் வந்து நான் இதே மாதிரி பைப்பின் கொடுத்து தான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன்.
ஃபஸ்ட்டு வந்து பைப்பினை அட்டாச் பண்ணிக்குவோம். பைப்பினை அட்டாச் பண்ணி மடித்து தைச்சிட்டேன், ஆனால் ஃபினிஷ் பண்ணலை. ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோல்டரை அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் நான் பேக் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுவேன். ஸோ இப்போது ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணி எடுத்ததும் உங்களுக்கு இந்த கார்னரில் கொஞ்சம் தடிமனாக வரதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இதை டர்ன் பண்ணி அந்த ஷோல்டர் லைனு பைப்பின் ரெண்டுமே வந்து கரெக்டாக அலைன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஷோல்டரில் இருந்து நெக்லைன் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அதே மாதிரி பைப்பின் வர மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஷோல்டரும் வந்து அட்டாச் பண்ணிட்டேன், ரெண்டு பக்கம் ஷோல்டரும் வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்தாச்சு. பைப்பினும் வந்து பேக் பைப்பினும் வந்து நீட்டாக பண்ணியாச்சு. ஒரே அளவு இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் ஃபினிஷிங்கு ஃப்ரண்ட் ஃபினிஷிங்கு எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இந்த தொரியோட இன்னொரு சைடு வந்து அதுக்கு கரெக்டாக நேராக வர மாதிரி சைடில் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லீவுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு 3 இன்ச்சு சதுரமாக இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். அதில் ஃபியூசிங் பேப்பர் வந்து கொடுத்து அட்டாச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அதே மாதிரி ஒரு 4 இன்ச்சு பட்டியும் வந்து கீழே நமக்கு கரெக்டாக வர மாதிரி அந்த கீழே ஸ்லீவோட அளவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த கீழே இருக்கிற பட்டியை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2.5 இன்ச் ஹைட்டில் 1 இன்ச்சு கேப் கொடுத்து இந்த மாதிரி வந்து வி ஷேப்பில் வந்து மார்க் பண்ணி இந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் இது டிசைன் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இந்த ஃபியூசிங் பேப்பர் வச்சு ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஸ்கொயர் பீஸு, அதில் சென்டர் மார்க் பண்ணி அதை கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம வந்து 1 இன்ச் கொடுத்துருக்கோம். ஸோ மொத்தம் வந்து 2 இன்ச் வரணும். ஓப்பன் பண்ணுறப்ப 2 இன்ச் விட்த்து வரணும். அந்த 2 இன்ச் விட்த்துக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த ஃபேப்ரிக்கு மேலே, அதாவது நம்ம அந்த ஃபியூசிங் பேப்பர் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்துக்கு மேலே வந்து வச்சு தைக்கிறேன். அப்போ தான் நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃப்ரண்ட் சைடே வந்து டர்ன் ஆகி வந்து நிற்கும். ஸோ இதை கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. இது ஸ்டிச் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதை ஸ்டிச் பண்ணதும் இதை கரெக்டாக வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டர்ன் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த பிங்க் கலர் வந்து எட்ஜில் வந்து லைட்டாக வர்ற மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும். நான் அந்த மாதிரி தான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். லைட்டாக அந்த பிங்க் கலர் வந்து உங்களுக்கு பைப்பின் மாதிரி தெரிகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கார்னரில் கரெக்டாக கார்னரில் லைட்டாக வந்து அந்த பிங்க் கலர் வந்து உங்களுக்கு பைப்பின் மாதிரி வர மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ சைட்ஸில் சின்னதாக வந்து ஒரு மடிப்பு கொடுத்து கரெக்டாக வந்து சின்ன அளவில் மடிப்பு கொடுத்து 2 சைடும் ஒரே அளவு மடிப்பு இருக்கிற மாதிரி பார்த்து 2 பக்கமும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா வந்து அழகாக வந்து ஒரு பார்டர் லைன் மாதிரி வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ரெண்டு சைடும் வந்து ஒரே அளவாக இருக்கான்னு மட்டும் நம்ம கவனமாக பார்த்து இதை ஸ்டிச் பண்ணால் போதும். இப்போது இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கீழே ஒரு 1.5 இன்ச் பட்டி வந்து கொடுத்து, ஸ்ட்ரைட் பட்டி தான், ஸ்ட்ரைட் பட்டி கொடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கேன். இது வந்து நம்ம ஸ்லீவோட ஃபேப்ரிக்கில் தான் இந்த கீழே நம்ம ஃபினிஷ் பண்ணுறதே வந்து எடுத்திருக்கேன். கரெக்டாக வந்து அந்த ஸ்டிச்சு இந்த ஓப்பன் வருது இல்லையா, அதில் வந்து 2 பக்கமும் மடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு சரியாக கார்னரில் அடித்தோன்னா நீட்டாக வந்து ஸ்லீவ் வந்து உங்களுக்கு டிசைன் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த டிசைனை நம்மளோட ஸ்லீவில் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நான் ஒரு ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கரெக்டாக வந்து ஸ்லீவ் பக்கமே வந்து வச்சு அந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக ஒரே சைடு எடுத்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அந்த ஓப்பனிங் வந்து சென்டரில் வருதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்போ 2 ஸ்லீவ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ 2 சைடும் வந்து கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் பேக் சைடு பார்த்து ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். 2 சைடுமே வந்து ஸ்கர்ட் பார்ட்டை அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் வந்து ஸ்கர்ட்டும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம சைட்ஸை கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணி வச்சு
இந்த மாதிரி கரெக்டாக செட் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம அகார்கா பேட்டர்னில் வந்து 2 துணி வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆர்ம் ஹோலு, ஹிப்பு எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போது கீழே நம்ம அம்பர்லா அந்த ஷேப்புக்கு ஃபுல்லாக வந்து நான் பயா ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி லாங் பயா ஸ்ட்ரிக் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். நம்ம எப்படி வந்து நெக்குக்கெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணோமோ சேம் அதே மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து நான் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கரெக்டாக வந்து அந்த மடிப்பு போட்டு சென்டரில் வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். இப்போ சென்டரில் நம்ம ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இன்னொரு தடவை வந்து இதை மடித்து கரெக்டாக வந்து எனக்கு எவ்வளோ வந்து பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு மடித்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். எங்கேயும் உங்களுக்கு சுருக்கமும் வராது, நீட்டாகவும் வந்து ஃபினிஷ் ஆகும். அதே மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், பார்க்கவும் வந்து நல்ல லுக்கோடு இருக்கும். இப்போ எனக்கு கரெக்டாக வந்து மடிஞ்சு வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ வந்து நமக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக வந்து இதே அளவுக்கு மடிச்சுட்டே வரலாம். இதே மாதிரி இப்போ கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணதை பார்க்குறீங்க பாருங்கள். நல்லா அழகான ஃபினிஷிங்கோட உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நல்லா ஸ்லீவ் டிசைனும் வந்து அழகாக இருக்குது. இதுக்கு நான் சின்னதாக வந்து டிசைன் பண்ணி லட்கனும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.